மேஸ்திரியா இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ. என்ன 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? 2 நாள் சம்பளம் தரணுமே. யோ வர வாரம் சேர்த்து வாங்கிக்கியா, பில்லு வரல. எனக்கு செலவெல்லாம் இருக்குதுங்க, காசு கொடுங்க. என்னப்பா புரிஞ்சுக்க மாட்டேன், உன் காசு நான் துண்டுவா போறேன். நான் மேஸ்திரியா காசு தர மாட்டேன்னா அடுத்த வாரம் தரேன்னு சொல்றாரா? அதெல்லாம் வேலைக்கு ஆகுத. நோ காசை கொடுண்ணா. என்னப்பா பிரச்சனை பண்ற மாதிரியே பேசுற? அதான் அடுத்த வாரம் தரேன்றல்ல. ஆஹா அதெல்லாம் வேலைக்கு ஆகுது, எங்களுக்கு செலவு இல்ல. ஏய் விட்றா, அடுத்த வாரம் தான் வாங்கிக்கலாம். அப்ப கையில இருக்கிறது குத்துற, நீ அடுத்த வாரம் வாங்கிக்கோ. இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? அடுத்த வாரம் வாங்கிக்கிறா. நான் வேலை முடிஞ்சிச்சா? இன்னும் நான் பண்ணுகிற காசு தர மாட்டாங்கடா, அடுத்த வாரம் தராங்களாம். யோ போண்டா முக்கா, நான் ஏமாத்திட்டேன் எங்க நினைவா. டேய் நான் ஏன்டா ஏமாத்த போறேன்? அவங்கதான் அடுத்த வாரம் தரேன்னு சொல்றாங்களா? ஏம்பா நான் வேலை செஞ்சா சம்பளம் கொடுக்க மாட்டீங்களா? டேய் தம்பி, அடுத்த வாரம் தரேன்டா. என்னடா புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? அவங்க அப்பனுக்கு மூளை கம்மி தான், இவனுக்கு மூளை கம்மி தான் மேஸ்திரியா. நீங்க ஒண்ணும் கோச்சிக்காதீங்க. யோ போண்டா முக்கா, யாரு மூளை வடிச்சு கம்மின்ற அவள் தான் தெரிஞ்சுக்கோ. பின்ன வேலை கொடுக்குறவரை போய் திட்டிக்கு நிக்கிற. சரிம்மாண்ணா, அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் விடு. அடுத்த வாரம் எவனா வாங்கிட்டு போவான், நீ வாங்கிட்டு போற. இங்கதான் வேலை செய்யறானுங்களா? ஆமாம்பா. பொண்ண முக்கா முச்சாமியா வந்துட்டானுங்க பேர் ஊழ மாத்தீங்க, உன் காசு அம்பேல் தான். ஏன்டா இங்கேடா வந்தீங்க? என்னப்பா ஒரு பாசமா பாக்க வந்தா கூட இப்படி பேசுறா? இதெல்லாம் சரியில்லை போண்டா முக்கா. என்ன பாசமா பாக்க வந்துட்டா? போங்கடா. யோ இந்த ஆளு வேலை செஞ்ச காசு ஏமாத்திட்டானுங்க, வாங்கிக்கூடா. ஏமாத்திட்டானா? அதுவும் முன்சாமி காசை ஏமாத்திட்டானா? யாரா அத? காசெல்லாம் ஏமாத்தலப்பா, அடுத்த வாரம் தரேன்னு சொல்றாங்க. அது நான் அடுத்த வாரம் இப்ப குடுக்குடா. யோ இங்க வந்து ரூடெல்லாம் பேசாத, அதான் அடுத்த வாரம் தரேன்ட்டல்ல. நான் ரவுடிசம் பண்றியா? ரவுடி நான் தெரியுமா? தலை வருக பிஞ்சிக்கலாம். என்னடா பண்ற? ட்ரம்ல இறங்குறதுக்கு? அட பாவி, ட்ரம்முல இறங்க சொல்லடா, கழுத்துல இறங்கு. வாங்கடா. பிஞ்சுக்கா இன்னும் ஓட்ட சட்டி போட்டு ஆட்டம் போடுறா. இந்த சண்டியை வந்து எங்க தாத்தா போட்டாலும் எங்க அப்பா போட்டாலும் எங்க சித்தப்பா போட்டப்போ நான் போட்டுக்கிறேன்டா. அட கர்ம முச்ச நாதேரி, அவ்வளவு பழைய ஜெட்டி ஆயிதான். யோ இங்க சவுண்ட் எல்லாம் போட்டுன்னு இருக்காது, அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன். மேஸ்திரியா அவனுக்கு ஏதோ தெரியாத பண்றானுங்க, விட்டுரு மேஸ்திரியா. டேய் போண்டா முக்கா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண வந்தா நீ எந்த சப்போர்ட் பண்ண போற? நீ ஊன்னு சொல்லு, நான் போட்டுறேன். ஓ போறா. பாரு இன்னத்த போற மறுநாள் லிங்கத்துக்கு போடுறான். இதான் என்னுடைய கோவத்தான அறிகுறி. பிஞ்சுக்கண்ணா ஏன்டா இப்படி அக்கப்போர் பண்ணீங்க? யோ அவங்க கட்டதான் பேசுறாங்க, நீ மட்டும் சம்பளம் வாங்கினல, எங்க அப்பாவோட சம்பளம் எங்க? ஓ இவன் மட்டும் சம்பளத்தை வாங்கிக்கணும், முன்சாமி சம்பளத்தை ஏமாத்த பாக்குறானா? அப்படிதான் பண்றான் அந்தாலே. அங்க பாரு கையில காசு. ஏம்பா எனக்கே 2 நாள் காசு தரணும், அதுல 1 நாள் காசு தான் கொடுத்துக்கிறாங்க. உன்னை நம்பி பாவம் அந்த குழந்தை வந்து வேலை செய்யுது, அதுக்கு வாங்கி கொடுக்காம நீ வாங்கிக்கினியா? யோ ஏமாத்தவா போற, தந்துடுறியா? குடு குடு இப்ப குடு, இல்ல உனக்கு மச்சல இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ பிஞ்சுக்கண்ணா? என்ன நினைச்சுக்கிறேன்? தல சேர்த்து குத்தல என்னது செவுத்த கையில் குத்தி தைட்டு என்னது? என்ன என்றா இது? குத்துறா ஒரு செவுத்த சாச்சி விடு. ஐயோ அம்மா 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 ஐயோ பிச்சுக்க கை பிச்சுக்கிச்சு. பிஞ்சுக்கண்ணா உன்னை யாரா குத்த சொன்னது? எல்லாம் உன்னால கை தேஞ்சு போச்சு. ஐயோ 4 விரல்ல 3 விரல்ல எலும்பு வந்துச்சு பழுதா. யோ ஏன்பா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுங்கிறீங்க? யோ அந்த காசு கொடுத்து நீ தான் அடுத்த வாரம் வாங்கியா? என்னங்கடாப்பா இந்த காசுக்கு தானே அக்கம்போர் பண்ணி நிக்கிறீங்க? நீ என்னத்துக்குடா வாங்கிக்கின? நான் வாங்காம கத்துறோம். ஐயோ எப்படி கத்துறோம்? யோ நாட்டுக்கு இப்ப கத்தினி காட்டுற? உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்து கையை வச்சுக்கணும். ஹாஸ்பிட்டல் கூட்டு போத்தால உங்களை யாருமே குத்து சொன்னது? குத்தியாச்சு, கை வாங்கி போச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. வர பிச்சுக்கார ஆஸ்பத்திரிக்கு போலாம். என்னடா உன் காசு அவங்க கிட்ட குத்துட்டீங்க? எங்க காசா? மேஸ்திரியா என்ன பேசுறான்? என்ன பேசுறேன்னா உங்ககிட்ட கொடுத்த காசை தான் அவன் பிடிக்க மாட்டான். மேஸ்திரியா பல்லு கொட்டி போடான், உங்களால தான் செவுத்துல கையை குத்திட்டு காசு வாங்கி போனாங்க. ஏம்பா காசு தான் குத்தாச்சா, என்னத்துக்கு பயங்க பிரச்சனை பண்ணுங்கிறீங்க? பிரச்சனை பண்ணுகிறோமா? பிரச்சனை பண்ணா நான் நடக்குதுன்னு தெரியாது மேஸ்திரியா. நம்ம தூண்டு என்னன்னா பேசுது பத்தியா? டேய் முன்சாமியா கூடு போடாத்தா. நான் பாட்டுன்னு கேட்டுக்கிறேன், கேளியா? யோ என் சம்பளம் குடியா, நான் போறேன். முன்சாமியா நீ என்ன லூசாடா? நீ இப்பதானே நான் கொடுத்தா? ஐய் அதான் அவனு வாங்கி போயிட்டானுங்களே. மாப்பிள்ள ஒப்ப நைஸா 1000 ரூபாய் தட்டுன்னு போயிட்டு இருக்கிறானடா. வா நம்ம என்ன தட்ட முடியுதான்னு பாக்கலாம், பாத்து ஏறு. வாங்கப்பா வாங்க, நீங்களே நாயத்தை கேளுங்க. இதுன்னு வேற வருதா? யோ போண்ட முக்கா நான் பண்ண பாவம். எங்க அப்பனை வேலை வாங்கிட்டு காசு தர மாட்டாங்க. என்னயா இது? இதெல்லாம் நியாயமா? அக்குறமா போய் நிக்கிறியா? டேய் அவன் காசை உன் அப்பன் தானே வாங்கி போனா? ஓ சும்மா வரவங்களுக்கு காசு குடுத்துருவேன், உழைக்கிறவங்களுக்கு காசு கொடுக்க மாட்டியா? சட்டப்படி பார்த்தா உங்க அப்பனை ஒதுக்கணும் மாப்பிள்ள. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி ஒழுங்கா காசு கொடுங்க அவங்களுக்கு. மேஸ்திரியா இவனுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, காசு எதுனா இருந்தா கொடுத்து விட்டுரு.
யோ எனக்குன்னு இருக்குது அந்த 1000 ரூபாயா அது வேற கேக்குறேன் நீ குடுத்து விட்டுரு. என் சம்பளம் தரல எல்லாம் அதுல கழிச்சுக்கலாம். எங்களை மாதிரி ரவுடி பார்த்தோன்னே மெசல் ஆகுது பாரு. டேய் முன்சாமியா, காசை வாங்கின்னு ஒழுங்கா போடா. நோ முன்சாமி என்ன பாத்தியா, நாங்க வந்த உடனே மெஸ்ல காசு கொடுக்குறதா? ஆம்பா நீங்க வரலன்னா தந்திருக்க மாட்டோம் அந்த ஆளு. அப்போ ஒத்துக்கிடல நாங்க வந்ததால தான் குத்தாங்கன்னு. அதான் ஒத்துக்கிறேன், நீங்க வந்ததால தான் தந்தாங்கண்ணே. புரிஞ்சுக்கனா சரி. ஏன்பா அந்த காசு கூட எப்படியோ வாங்கி குடுத்துட்டாங்கப்பா. இங்க பார், இது மாதிரி எல்லாம் ஏமாத்திரோட வச்சுக்காதீங்க இன்னொரு வாட்டி. வாமாப்ல என்ன வாமாப்ல? டேய் என்னடா போய் நினைக்கிறீங்க? நான் போய் நினைக்கிறீங்களாவா? வாங்க கமிஷனு ஏதோ கமிஷனா தட்டல அவங்கள போய் நம்பினிய. நீ என்ன நம்பினா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒழுங்கா அந்த ஆளு கிட்ட காசு வாங்கு. என்ன அந்த ஆள் கிட்ட வாங்க. டேய் 2 வாட்டியா காசு கொடுத்துக்கிறீங்கடா. யோ 2 வாட்டி காசு கொடுத்தாலும் அவங்க கிட்ட காசு கொடுக்கல. டேய் பெரிய சைஸ் டபரா, காசு வாங்கின போய் வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டல நீ. போடா ஐயா, இது போய் நல்லது செய்ய வந்து பாருமாப்ல. வாம்பல நம்ம போலாம். காசு வாங்கி இவங்க பாட்டு போய் நினைக்கிறாங்க. போமா எங்கேயா இருப்பாங்க. டேய் முன்சாமியா, இனிமே என்கிட்ட நீ வேலைக்கே வராதடா. பெரிய இந்த வேலை போய் உன் வேலையை வேணாம் ஒண்ணே வேணாம், என் காசு கொடு. நானே பைத்தியக்காரனடா, அப்பப்பா காசு கேட்டு நிக்கிறேன். இப்பதானே நான் கொடுத்தேன். மேஸ்திரியா, இப்ப நீ காசு கொடுக்கலன்னு வச்சுக்க, நீ அவரை பத்தி நான் சொன்னேன் சொல்லிடுவேன். அடப்பாங்க, நான் என்ன சொன்னேன் அவரை பத்தியா? ஏதா சொல்லையா? கல்லு திருறாரு சிமெண்ட் திருறாருன்னு சொல்ல நீ. நான் எப்படா சொன்னேன்? யோ என்ன அதெல்லாம் மேஸ்திரியா, அவனுக்கு சும்மா சொல்றானுங்க, ஓடுனே என்ன கோத்து விடுறானுங்க. போய் உன்னை பத்தி நானே தெரியுமா சொன்னாரு இவரு. என்னப்பா சொன்னாந்தால? நீ இங்க இருந்து கொள்ள அடிச்சுன்னு போயிட்டு உன் சின்ன வீட்டுக்கு குடுக்குறியா? மேஸ்திரியா என்ன இப்படி காமிக்கிறா? அவங்கள பத்தி நம்பாத மேஸ்திரியா. யோ நான் சின்ன வீட்டு கொடுக்குறது அவங்களுக்கு எப்படியா தெரியும்? உண்மையிலே அப்படிதான் கொடுத்துட்டு நிக்கிறியா? எனக்கு என்ன தெரியும் மேஸ்திரியா? போய் எல்லாம் இருந்தாலும் தான் சொன்னா. இதுக்கு மேல நீ வேலையை வச்சுக்கிட்டு உன் இருப்போம். டேய் என்னத்தையும் சொல்லி அவரு மனசை கழிச்சுட்டீங்களாடா. என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? போயா, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் சொன்னா மேஸ்திரி இங்க இருந்து உயிர்ந்துருவாரு. போயா போலாம். போட்டுக்காளுங்க, போறதுக்கு சும்மா போகுதுங்களா? என்னத்தையும் போட்டு கொடுத்துட்டு போகுதுங்க. யோ நான் அதெல்லாம் என்ன சொல்ல போற? வேலைக்கு வேணா போடான்னு சொல்ல போற? நீ சின்ன வீடு வச்சுங்கிறத நான் ஊருக்கு பூரா போய் சொல்ல போறேன். போதியா போடா பண்ணுவையா, சின்ன வீட்டுக்காரத்துமே குடுக்குறா. இவங்கதான் பெரிய வீடு இல்லையா, எப்படா சின்ன வீடு வர? டேய் என்னடா சொல்றீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி வந்திருக்கல 1000 ரூபாய். என்ன கஷ்டப்பட்டாலும் நானே. அப்ப நான் கஷ்டப்படலையா? பில்லு சுத்தது நானே, கை ஒட்டிந்து நானே. டேய் ஓவரா கதை நான் பிஞ்சுக்கானா, இந்த 200 ரூபாய் வச்சுக்கோ. 200 ரூபாய் வச்சுக்குவா, சரி சமமா பெரிய. என்னத்த சரிசாமா பெரியா, அவனுக்கிட்ட புடின்னு வந்து நான் தான். புடின்னு வந்தாவா? அங்க மெர்சல் காட்டுனது நானே. அப்படின்னா நீ மெசல் கேட்ட லுங்கி தூக்கி சுத்தினா சேத்துல கொஞ்சம் கை வச்சேன். இத பாருக்குப்பா, உனக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும் காசு கொடுக்கலனா. நான் குடுக்கல நான் சொல்றேன், இந்த மாதிரி குடுக்குறேன். என்ன இது யாருக்கு வேணும்? சரி சமமா பிரிக்கணும். பிரச்சனைங்கிறாங்க. நோ என்ன சண்டை பண்ணிக்கிறீங்க? வாடா தம்பியா, உனக்கு 600 ரூபாய் தேவைப்படுத்தானே? 600 ரூபாவா? என்ன இப்ப கேட்டான்? காலைல வந்து கேட்டா இந்தோட 600 ரூபாய். ரொம்ப டான்ஸ்னா கேட்கவே குத்துகிறா. நேத்துக்கு அவன்கிட்ட காசு கொடுத்த? கெஞ்சி கேட்ட கொடுக்க மாட்டாங்களா? நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து வந்ததாச்சே. விடு பாவம் ஏழை பையன். இந்தா உனக்கு 200, எனக்கு 200. திரும்பி ஏன் பாத்துக்கிறேன் போடா. இவ்வளவு சமாளிக்குள்ள போதும் ஆயிடுத. டேய் காட்டு போ. என்ன பாக்குறா போடா. குத்த மாதிரி குத்து புடிங்கண்ணா. சும்மா குத்த அப்படியே வச்சுக்குவா போடா. எப்பா அவனுக்கு 200 ரூபாய் குத்தாச்சு, மிச்சம் 800 ரூபாய் நம்மளுக்கு.